நடக்குது கைஸ் 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 போட்டோ தான் போறேன். ஏய் என்னடா இது? இதுடா ஏத்தாங்க. கைஸ் பாருங்க அது காஞ்சு போய் போய் கை கை. ஏன் சேட்டா எங்களை பண்ணா? எங்க சேட்டடா. அதோட தான் அம்மா. தீதி அவங்க எப்படி பண்ணறாரு? நான் தும்மல கரெக்ட்டா வச்சிருக்கேன். ஒண்ணுதான். நோய் விட்டு சொல்லி சீனோட மாதிரி வாழ்க்கை. தரலிங்க. ரவுட் குடுக்குற வேலையில பாதியாவது நம்மளே குடுக்கலாம்ல. என்ன சொன்னா? அவனும் சொல்ல. நானா தான் கேக்குறேன். யூனிவர்சிட்டி. என்ன சொல்றதா நம்ம இல்ல. நம்ம தனியா வர புத்தகம் செஞ்சுருவானே. சப்படியா. 10 நிமிஷம் பேசினா 8 நிமிஷம் யாரை பற்றியாவது குறை சொல்லி நிற்பான். கண்ட பார்த்தியா ஒரு மதிக்காது அங்கேயுமா ஒடுமே இருக்கு. அவளை போய் கூட பொறுக்கலன்னா இதெல்லாம் கூடயே வச்சு நிற்பான். ஒட்டு கேட்கலாம் பார்த்தியா? ஒட்டு கேட்கலாம் பார்த்தியா? எனக்கு என்ன வேலை கொடுக்க சொல்ற? ஒட்டு கேட்கலாம். Extra strong powder. கைஸ் அதெல்லாம் அதெல்லாம் கண்டு பார்த்தீங்கன்னா அது 2 நிமிஷம் வெளிவேற்று தான் அது இது சொல்லுவாங்க. சொல்ற மாதிரி நடக்கும்போது நீங்க டாக்டரா? இந்த மருந்து பேஷண்டோட பிளட் ஸ்ட்ரீம்ல இருக்கிற வரைக்கும் பேஷண்டால அசைய முடியாது. லெட்ஸ் கோ லோடிங் கணக்கா கோமா ஸ்டேஜ்லயே மெயின்டைன் பண்ண முடியும். எங்க இருக்கா? அது எங்களுக்கு தெரியாது. ஸ்மூல் பேர் போய் சொல்லக்கூடாதுன்னா அன்னைக்கு ஆம்புலன்ஸ் டிராபிக் பாயிண்ட போன்ல கூகுள் மேப்ல அனுப்பியிருந்தாங்க. சைடு மிரர்ல தான் ஹாஸ்பிட்டல் போனே பார்த்தேன். எண்ணூர்ல பிசிடின்னு ஒரு பிரைவேட் கிளினிக். நான் ஆம்புலன்ஸ் நிறுத்தினோடனே அங்க இருந்தா வந்து அந்த பொண்ணை செஞ்சரோட தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. என்ன நடக்குதுங்க? கடிச்சிருக்கடா. இந்த பார்கோட் நம்பர்ஸ் எதுக்கு என்ன ப்ராடக்ட குறிக்குதுன்னு புரியலையா? இதோட ரெஃபரன்ஸ் ஃபைல் இல்லாம இந்த நம்பர்ஸ்க்கு தனி மீனிங் எதுவும் இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டாக்டர்? கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. டியூஸ்டே நைட் இந்த பொண்ணை இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்களா? இல்ல, இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. என்னாச்சு? இந்த 16 டிஜிட் நம்பர்ல கடைசி 6 டிஜிட்ஸ் கண்டிப்பா ஒரு டேட்டா தான் இருக்கும். இந்த சீக்வன்ஸ்ல வர லேட்டஸ்ட் நம்பர்ல இன்னைக்கு டேட்டா ஆட் பண்றோம். கண்டிப்பா அது ஒரு பார்சல் சர்வீஸோட கூட தான் இருக்கும். ஆம்புலன்ஸ் டிராப் பண்ணது பிசிடி ஹாஸ்பிட்டல் இல்ல, சைடு மிரர்ல தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்தேன். இந்த பொண்ணை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அப்போ அந்த டாக்டர் போய் சொல்றானா இல்ல ஆம்புலன்ஸ் டிரைவர் போய் சொல்றானா? 2 பேருமே உண்மைதான் சொல்றாங்க. 2 பேருமே உண்மைதான் சொல்றாங்களா? ஆம்புலன்ஸ் டிராப் பண்ணது அது பக்கத்துல இருக்கிற பார்சல் ஆபீஸ்ல. அப்ப என்ன பண்ண போறோம்? செம்ம ஐடியா. ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் இந்த பாக்ஸ் குள்ள வச்சு அந்த பார்சல் எங்க போகுதுன்னு ட்ராக் பண்ண போறோமா? என்ன இப்படி பாக்குறீங்க? எனக்கு கிளாஸ்ட்ரோபோபியா இருக்கு. எனக்கு இதுதான் பயம். இந்த போன் வச்சு எங்க கூட டச்ல உன்னோட லொகேஷன் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிட்டே இருந்தா பயப்படாதுன்னா போன்ல கேம் விளையாடாத. பப்ஜி விளையாட கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் பார்த்தேன். ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிடுச்சு. ஸ்ரீ சைலண்ட்ல போட்டு விளையாடாத. அதுல பேட்டரி இருக்கிற வரைக்கும் தான் நீ சேஃப்.
பார்சல் போட்டிருக்கு. இப்ப கொண்டு வந்திருக்கீங்க. சீரியல் நம்பர்ல டேக்கலாம் காட்டாதுண்ணா. ஆனா இன்னைக்கு 2 லோடு தான் பில்லிங் வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா ரோடுக்கான பில்ல போட்டு இன்னைக்கு அனுப்பிச்சிடலாம். ஆ. என்ன சார் நீங்க இவ்வளவு லேட்டா கொண்டு வந்துறீங்க? இன்னும் 1 hour லேட்டா கொண்டு வந்திருந்தீங்கன்னா அவ்வளவுதான். அப்புறம் 1 வாரம் இங்கே வச்சிருக்க முடியுமா இத? எடுத்துருவா. எங்க இருக்கேன்னு தெரியல, ஒரு இருட்டா இருக்கு. வருது ஸ்ரீ, அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். என்ன சிவா, என்னை வந்து கூட்டிட்டு போயிடு. நம்ம திரும்ப நாளைக்கு வரலாம். ஒரு நிமிஷம் பேசாம ஸ்ரீ. சிவா, என்னாச்சு? சிவா, சிவா. ஸ்ரீ ஸ்ரீ கேக்குதா? ஸ்ரீ கேக்குதா ஸ்ரீ? और फिश ருத்ராட்சம் என்பது சிவனின் கண்ணு என்று பொருள். இது நமது சனாதன தர்மத்தின் பல புராணங்களில் விளக்கப்பட்டுள்ளது. அதாவது சிவபுராணம், பத்ம புராணம், நாரத புராணம் மற்றும் தேவி பகவத் புராணம் போன்றவை. ருத்ராட்சத்தில் 21 வகைகள் உள்ளன. ஒவ்வொரு ருத்ராட்சத்திற்கும் அதன் சொந்த நன்மைகள் உள்ளன. இப்போது அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூட அதை அணிவது பல நல்ல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது என்று கூறுகிறார்கள். ருத்ராட்சத்தை அணிவது என்ற எண்ணம் அப்படியே நினைவுக்கு வராது. அதாவது சிவபெருமான் விரும்பினால் மட்டுமே இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் அணிய முடியும். ஏழுமுக ருத்ராட்சம் என்பது மா லட்சுமியின் சிறப்பு ஆசைகளை பெற்ற ருத்ராட்சங்களில் ஒன்றாகும். அதன் ஆளும் கிரகம் சனி. சனி 7.5 டிகிரி இந்த மகா தசையில் இந்த ருத்ராட்சம் ஒரு சஞ்சீவனி கேடயமாக செயல்படுகிறது. தற்போது சனி என்பது கும்பம், மீனம் மற்றும் மேஷத்தில் நடக்கிறது. அதே நேரத்தில் சனியின்
தயா தனுசு மற்றும் சிம்மத்தில் நடக்கிறது. எனவே இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த 7 முக ருத்ராட்சம் பொருந்தும். இது வரத்தை விட குறைவானது அல்ல. பண பற்றாக்குறை, உறவுகளில் முறிவு, தொழிலில் மீண்டும் மீண்டும் இழப்புகள், மீண்டும் மீண்டும் வேலை இழப்பு, தனிமை உணர்வு, தீய சக்திகளின் நிலைமை உணர்வுகள், இவை அனைத்தையும் நீங்கள் உணர்ந்தால் எங்காவது அது சனியின் கோபமாக இருக்கலாம். Oh, super. They are reviewing me. Thanks for this. இந்த மாசம் இல்ல இந்த மாசம் வந்து அத்தைக்கு செத்த போயிட்டு நம்ம ஆன்சஸ்டர்ஸ்லாம் வேட்டையாடும் போது ஒரு அட்ரினலின் ரஷ் கிடைக்குதுல, இதை பார்க்கும்போது என்னால் அதை அனுபவிக்க முடியுது. இந்த மாதிரிலாம் ஏதாவது பார்த்துதான் நம்ம அனுபவிச்சுக்கணும்ல, ஹண்ட்லாம் பண்ணவே முடியாதுல்ல. Who said we can't? I still should. No, you can't. Super. They're also very tight now. Guys, I super think you guys. must be talking about hunting little rats and cats. No, I'm talking about the big cat. The tiger. No, the 30 seconds, 30 tiger seconds. himself, the Atlas Pass. Let's go, let's go, let's go. Shoot the tiger. Hi. நாளைக்கு 1500 ரூபாய் கம்மி பண்ணிக்கலாம். மாசக்கணக்கு பார்த்தா சீப்னு. The beast lives in Go, this. go, 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 go. Go, 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 Hey, fast. you mean photo? Photo யார் வேணாலும் எடுக்கலாமே. நாங்க நினைச்சோம் இந்த டைகரை நீயே ஹண்ட் பண்ணுங்க. போ இருக்கிறதுல மேட்டர். It matters. Yes, it does matter. You see, இந்த பிக்சர் நான் கிளிக் பண்ணும்போது Soda. அந்த டைகர் பாஞ்சி வர I waited for the perfect moment. I killed it and escaped from there. செத்து போச்சு பாரு. It's better than sex. பட் என்னதான் இருந்தாலும் போட்டோகிராஃபி வெறும் ஃபீல் தான். ஆனா வேட்டையோட உச்சம் வேட்டைக்கறியை ருசிக்கிறதுல இருக்கு. Frank. அது வேட்டக்கறிக்கு இணையானது. இது வரைக்கும் அடக்க முடியாத தொட வர்றவனை தொட்டு வர்றான்னு தூக்கி எறிகிற அந்த காலை தான் இந்த காலை. எவன் சொன்னதை திமுறை அனுபவிக்கதான் முடியும், திமுறை சாப்பிடவும் முடியும். ப்ளீஸ் டேஸ்ட் ஆஃப் ப்ரைட். கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறத உயிரோட சாப்பிட்ற மாதிரி. திஸ் இஸ் நாட் ஓன்லி அபவுட் ஃப்ளஷ். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இந்த மாதிரி ஜெயிக்கிற காரைகளோட வந்து அதாவது சின்ன $2 million வரைக்கும் போயிருக்கு. ஒரு காரை பெஸ்ட்னா அது என் ஃபேக்டரியில் இருக்கணும். ஆஃப்டர் பிசினஸ் இந்த டேபிள்ல. Now go ahead. அங்கதான் ஒப்பந்தத்தை தாங்க முடியல. இப்போ என்ன இங்க இருந்து டிக்கிட்டே கழுப்புறேன். இது ரெண்டு போட்டதுக்கு அப்புறம் சீக்கிரம் பெற்றுட்டாங்க. கடையை ஆரம்பிச்சு இருந்தாலும் அது தன்னுடைய உயிரிய மாற்றிக்கும். அத கொஞ்சம் என்னன்னு கேளுங்க ஐயா. புகார் போட்ட உங்க பேர் என்னமா? நாச்சியம்மாங்க. ஹார்ட்பிட்டா இருக்கு. Need for a call. ராக்ஸன், என்ன டீம் வந்துடல. என்ன டீம் வந்து? இப்போ நீங்க சொன்னீங்க
குக்கிங்கான பொருட்கள் பாஸ்கெட் அனுப்புறாங்க. என்ன ஷாப்பிங் போய் இன்னைக்கு இந்த குக்கிங்ல இந்த பாஸ்கெட் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ண போகுது. ஓகே போகட்டும். சோ ஒவ்வொரு டீம்ல இருந்தும் ஒவ்வொருத்தர் வந்து குக்ஸ் மட்டும் இதுல இருந்து ஒரு பாஸ்கெட் சூஸ் பண்ணோம். சோ அட்வான்டேஜ் வின் பண்ணதுனால இந்த வாய்ப்பு முதல்ல ரெட் டீம் தான் கிடைக்குது. பாருங்க சார், ஃபர்ஸ்ட் போனா ஒரு பொட்டி எடுக்காம 2 மணி நேரமா நின்றுக்கிறாங்க. பின்னாடி வந்து 2 பேர் 2 பொட்டி எடுக்கிறாங்க. ராஜு எதுக்கு எடுக்க சொல்றாங்க? இதுல என்ன பண்ணு? ப்ளூ டீம்ல இருந்து ஒரு குக் வந்து ஒரு பாஸ்கெட் எடுக்கலாம். சாரிக்கு மேட்சா இருக்கு. இன்னைக்கு புக்கிங்கே இந்த கோழி நம்பிதான் இருக்குன்னு சொன்னேன். ஆமா, அப்பவாச்சும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், சிந்திச்சிருக்கலாம், நினைச்சு பார்த்திருக்கலாம். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தோணுனா பொசுக்குன்னு தோணுது. தொட்டுட்டீங்கல்ல, இப்ப ஆள் காட்டி வரல, ஆளுமே காட்டுதான். ஓகே, இப்ப மோலுட்டி அண்ட் பொன்னூஸ் நீங்க 2 பேரும் வந்து ப்ளூ பாஸ்கெட் எடுத்திருக்கீங்க. உமர் அண்ட் நந்தகுமார் நீங்க 2 பேரும் கிரீன் பாஸ்கெட் எடுத்திருக்கீங்க. அண்ட் ராஜு லட்சுமி மேம் நீங்க எடுத்திருக்கீங்க ரெட் பாஸ்கெட். சபாஸ். Subscribe, bye bye. Yeah, leave it, guys. What they done? What they done? என்ன பண்ண போறீங்கன்னா புக்ஸ் எல்லாம் வந்து உங்க கோமலிட்ட I பேசி don't know what I done. அந்த பாஸ்கெட்ல உங்களுக்கு தேவையான பொருட்கள்ல இருந்து ரொப்பி எடுத்துட்டு வந்து கவுண்டர்ல நீங்க நிக்க போறீங்க. ஆனா இந்த விஷயத்துல உங்களுக்கு எக்ஸாக்ட்லி 10 நிமிஷம் 10 மினிட்ஸ் மட்டும்தான் இருக்கு. சோ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க போய் பொருள் எடுத்துட்டு இங்க வந்து நிக்கிறதுக்கு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் பேண்ட்ரி க்ளோஸ். உங்களுக்கு தேவையான உப்பு கூட நீங்க எடுத்துட்டு வந்துடணும். நீங்க வேற எந்த டேபிள்ல இருந்து எதையும் ஆக்சஸ் பண்ண முடியாது, எதையும் யூஸ் பண்ண முடியாது. ஹிபிஸ்கஸ் பவுடர் பிங்க் கலர் பொடி, கடலை, அப்புறம் கொத்துக்கடலை. ராஜ்மா இருந்தா ராஜ்மா எடுத்துட்டு வந்துடுறேன். கீ உங்களுக்கு ரொம்ப தேவை. கீ ஃப்ரிட்ஜ்ல 2வது பேர் திறந்தோம்னா கொத்தமல்லி மாதிரி உங்களுக்கு இந்த சேலஞ்சில் உங்களுக்கு பேண்ட்ரில இருந்து பொருள் எடுக்கிற டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. மைதா மைதா அட கடவுளே, ஐயோ ஐயோ, ஊற வச்சாங்களாமே, எங்க ஊற வச்சாங்க? நேரம் பார்த்து பணியாகிறாங்க. பன்னீர் எடுத்துவாங்க. அது ஓகே. பன்னீர் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. நெய் எங்க இருக்கு? நெய்யெல்லாம் இங்க இருக்காது. அப்புறம் எங்க இருக்கு? போச்சு. என்ன காலம் என்ன பண்ண போறீங்க? கடையை வைக்க போறீங்க? சொல்லுங்க. ஓகே, கவுண்டவுன் பிகின். 3, 2, 1. பேண்ட்ரி க்ளோஸ். கோக்ஸ் கோமாலிஸ் உங்களுக்கு தேவையான எல்லா இன்கிரிடியன்ட் எடுத்துட்டீங்களா? இல்ல. யாரெல்லாம் எடுத்திருக்கீங்க? கை தூக்குங்க. கையை தூக்கு. என்ன மானத்தை காப்பாச்சு. எடுத்துட்டீங்கல்ல? எல்லாம் எடுத்துட்டீங்க. ஓகே. இவ்வளவு சிம்பிளா ஒரு சேலஞ்சில் நான் இருந்தேன்னா அது செய்வதில்லை. இவ்வளவு சிம்பிளா சேலஞ்ச் இருந்த வேலைக்கு ஆகுது. So there is a twist. ரொம்ப சிம்பிளா இருக்கு சார். இது டெஸ்ட் கொடுங்க. ராஜு அண்ட் குரேஷி லட்சுமி மேம் டேபிளுக்கு போங்க. லட்சுமி மேம் அண்ட் சௌந்தர்யா இது உங்களுக்கு பயமா இருக்கு. இவனுக்கு பயமே இல்லை. ஏன்னா அவன் அதை ஒண்ணு பண்ண மாட்டான். லட்சுமி மேம், உங்களுக்கு அந்த ராஜு எடுத்த இன்கிரீடியன்ட் பாஸ்கெட் தான் நீங்க யூஸ் பண்ணணும். அதை வச்சு நீங்க பண்ண வேண்டிய டிஷ்.
சோ இன்கிரீடியன்ட் நீங்க மாத்த முடியாது, பக்கத்து டேபிள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த இன்கிரீடியன்ட் வச்சு நீங்க ஒரு டிஷ் சமைக்கணும். ராஜு, உங்களுக்கு லட்சுமி மேம் எடுத்த இன்கிரீடியன்ஸ் தான், அதை வச்சுதான் நீங்களும் டிஷ் சமைக்கணும். அவங்க நாங்க பெட்டர் டிஷ் கொடுப்போம் சார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. உமேர் அண்ட் ராமர் ஐயா நந்தா கவுண்டருக்கு வாங்க. நந்தா அண்ட் டாலி உமேர் கவுண்டருக்கு வாங்க. அவையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாரும் சார் சார் இது வெஜிடேரியன் இருக்கு சார். சார் வெஜிடேரியன் இருக்கு வேணாம் சார். சோ உமேர், உங்களுக்கு நந்தா சூஸ் பண்ண இன்கிரீடியன்ட் வச்சு நீங்க ஒரு டிஷ் சமைக்கணும். அண்ட் நந்தா உமேர் சூஸ் பண்ண இன்கிரீடியன்ட் வச்சு நீங்க ஒரு டிஷ் சமைக்கணும். சந்தோஷமாடா. பிரியாராமன் அண்ட் சுனிதா நீங்க ஷபானா ஒரு டேபிளுக்கு வரலாம். சர்ஜன் அண்ட் ஷபானா நீங்க பிரியாராமன் டேபிளுக்கு வரலாம். என்ன கொடுமை சார். இப்பதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு ஆறுதலா இருக்கு. உங்க மூஞ்சிகளாம் பாக்குறச்சு அப்படியே ஒரு ஒலி பிறப்பிக்குது. தேங்க்யூ சார், சேம் டு யூ. இது நான் வெஜிடேரியனே சமைச்சது இல்லடா. குக்கூத்து கோமாளியில வெஜிடேரியன் வந்து சமைக்க கூடாதா? இது எதுக்கும் ஒரு ஆரம்பம் வேணும், இன்னைக்கு பண்ணுவோம். ஓகே கைஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த பாருங்க அட்டகாசமா அமைச்சு அந்த இப்ப என்ன பண்றீங்க, ஒரு 10 நிமிஷம் டைம் தரும். ஜெகநாதர் வேற ஏதாவது குழப்பம், அந்த 10 நிமிஷத்துக்குள்ள என்னென்ன இன்கிரீடியன்ஸ் பாத்துக்கோங்க. சரி, அதை வச்சு நீங்க என்ன சமைக்க போறீங்க யோசனை பண்ணிக்கோங்க. ஓகேப்பா. அதை என்ன பண்றீங்க, நீங்க கோமாளிக்கு சொல்றீங்க. ஆக மொத்தத்துல இன்னைக்கு எங்களுக்கு வேலையே கிடையாது. இந்த 10 நிமிஷம் முடிஞ்ச பிறகு குக்க எல்லாருமே கோமாளி ஏரியாவுக்கு போயிடுவாங்க. இங்க கோமாளிங்க மட்டும்தான் சமைக்க போறாங்க இன்னைக்கு. மாப்பிள்ள 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணலாம், வேற என்ன பண்ணலாம்? எதுக்குடா இத்தனை முந்திரி பாஸ் முந்திரி இதெல்லாம் எடுத்து வந்து வச்சிருக்கீங்க? என்னடா வெஜிடேரியன் ஒரு அளவு வேணாம், கொத்தமல்லி இருக்கிறாங்க. அவங்க பியூர் வெஜிடேரியன். ஒருவேளை கொத்தமல்லி குளிச்சான்னு என்ன பண்ணுவாங்களோ? மேற்கொண்டு கொத்தமல்லி கொத்தமல்லி குளிச்சா இருக்கட்டும், இதை என்னத்தை பண்ணி குளிச்சா மேடம் இது எதுக்கு நிறைய கேட்க வேண்டியிருக்கு. இங்கெல்லாம் எதுக்கு வச்சிருக்கேன்னு கூட வாங்க, நான் எடுத்தேன். நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை பழத்தை வச்சு உள்ள வச்சு ரோல் பண்ணி ஒரு ரோல் கொடுக்குறோம். பன்னீர் ரோல் எடுத்து நல்லா உப்பு அப்புறமா லைட்டா போட்டு மாவு பசங்க பேசுறாங்க பசி வச்சிருக்கா. சரியா? ஆனியன் கட் பண்ணி எல்லாம் சைடுல வச்சுக்கோ. அப்புறம் இது பாதி மட்டன் மட்டும் கொட்டு வச்சு நம்ம ட்ரைல் பண்ணலாம். ஆனா எல்லாம் இருக்குங்க. எல்லாரும் கொடுத்த டைம் முடிய போது. The countdown begins. 3, 2, 1. குக்ஸ் மட்டும் முன்னாடி வாங்க. இன்னைக்கு உங்களுக்கான ஹிண்ட்ரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க யாருமே இந்த ஒர்க் ஸ்டேஷன்ல இருக்க போறது கிடையாது. குக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குக்ஸ் எல்லாம் போலாம் பின்னாடின்ற மாதிரி நீங்க அங்க போக போறீங்க. யூஸ்வலா நீங்க குக்கிங் எல்லாம் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து ஒரு ஹெட்செட்ல உங்க கோமாளிகள் கிட்ட பேசுவீங்க, நீங்க சொல்லுவீங்க. இன்னைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அது கிடையாது. ஐயோ எத்தனை இன்னைக்கு உங்களால உங்க கோமாளிகள் கிட்ட பேசவே முடியாது, அவ்வளவுதான் போங்க. ஆனா உங்களால உங்க கோமாளிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்க முடியும். ஒருவேளை உங்க கோமாளிகள் வந்து அவங்க பண்ற ப்ராசஸ் ஏதோ தப்பா இருக்கு, ஏதோ உங்களுக்கு அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பசர் நீங்க அங்க வச்சிருப்பீங்க. அந்த பசர் அமுக்குனா இங்க இருக்க ரெட் லைட்ஸ் எல்லாம் எரியும். அப்படி ரெட் லைட் எரியும் போது நீங்க உங்க கோமாளி கிட்ட பேசணும்னு அர்த்தம். சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க உங்களுக்காக ஒரு ஹெல்த் ட்ரிங்க் வச்சிருப்போம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் வச்சிருப்போம், ஒரு கஷாயம். நீங்க அந்த கஷாயத்தை குடிச்சிட்டு அவரு இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு 2 பேரும் இங்க வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஜெயில் டோர் இருக்கும் மேம். அதாவது இந்த மறு போட்டு பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேப்ல நீங்களும் உங்க கோமாளியும் பேசிக்கலாம். கஷாயம் குடிச்ச வேண்டியிருக்கணும். இந்த என்ட்ரன்ஸ் முடியாத வரைக்கும் அந்த என்ட்ரன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து உள்ள சமைக்கலாம். ராஜு, நீ எனக்கு தெரிஞ்சு ஃபுல் ரெசிபி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, ஃபுல்லா சொல்லிட்டீங்க. அதுல என்னென்னலாம் இருக்கும் பாக்கெட்ல பின்னாடி எழுதிருக்காங்க. ஹீட் வாட்டர் புட் திஸ் அண்ட் சம்திங். டிஸ்க்ளைமர்ல போட்டுக்கணும் சார். அதுல என்னென்ன போடுங்க அதை பண்ணு சொல்லிட்டு அதை பண்ணுன்னா சொல்ல முடியும். என்னால இங்க போய் அது என்னன்னா வெஜிடேரியன் சமைக்க கூடாது. ஆக்சுவலி எனக்கு சென்டிமெண்ட்லி அகைன்ஸ்ட் வெஜிடேரியன். சாரி.
அதனால பண்ண முடியாது. லட்சுமி was sentimentally against non-veg. கொத்தமல்லி ஒரு நாளைக்கு முடியும். ஒரு நாளைக்கு கொத்தமல்லி. ஆமா சார். இங்க பாருங்க சார், கொத்தமல்லி எதுக்கு? நீங்க சட்டியை சுட வச்சு தூக்கி உள்ள வாங்க, சிக்கன் தன்னைத்தானே வறுத்தி வெளியே வந்துடும். டேஸ்டா இருக்கு, ஆள் சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது நான் என்ன பண்றது? மாம்பழம், பைனாப்பிள், மாதுளம்பழம், இன்னொரு கருமை அண்ணாச்சி, அதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறேன்? எனக்கு யூஸ் தெரியுதா சார்? அது கூட இட்லி பொடி வச்சிருக்காங்க. அது இட்லி பொடி, அதான் எதுக்கு இட்லி பொடி இருக்கு, அதுக்கு என்ன சமாதானம் தெரியல. இன்னொன்னு இறைவன் கொடுத்த பழம் இதெல்லாம், அதனால அப்படியே திட்டாலும் நல்லா இருக்கும். சட்டியா ஊற வச்சிருக்காங்க. கொண்டை கடலை, கொண்டையிலா கடலை, ஜனவச கடலை, கருப்பு. எதுக்கு? என்னடா ராஜு நவதானியம் நான் லைஃப்ல எடுத்துக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டேன், நானு யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இன்னொன்னு அதுல நான் மைதான்னு எழுதிருக்கு, வீட்டுன்னு எழுதிருக்கு, யாரு அவனுங்கன்னு தெரியல. மைதா அப்ப மைதான் எழுதி தர வேண்டியதா? சீஸ் ஸ்ப்ரெட் ஒண்ணு கொடுத்துருக்காங்க, அப்புறம் கோகோனட் மில்க், அப்புறம் வெள்ளை கலர்ல வேற ரைஸ் ஏதோ ஒண்ணு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சிருக்காங்க. வெறுப்பேத்தாத அரை மணி நேரமா இப்படி இப்படி அரை மணி நேரமா இப்படி இப்படி என்ன அர்த்தம்? அரை மணி நேரமா இப்படி இப்படி 1 மினிட் அரை மணி நேரமா 1 மினிட் காட்டுவாங்க. அரை மணி நேரமா 1 மினிட் காட்டுவ கூட போன குடே 10 9 8